ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் என்னுடைய மனதில் இருப்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவரிடத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையையும் கொடுத்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான தெளிவு இன்று உனக்கு கிடைத்துவிடும். இன்றைய நாளையும் நீ நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா? என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய். என் தங்க குழந்தையே, அந்த நம்பிக்கையில்தான் இந்த தாயானவள் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். ஒரு மூலையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அம்மா உன்னிடத்தில் இதனை தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை. ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றாலும் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படுகின்றது. ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் மனவேதனைகளை இப்பொழுது உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது பேசுவார்கள் என்கின்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர வேறு எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை. என் தங்க குழந்தையே, இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை எல்லாம் மறந்து போய் நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உன் மனநிலையை உன் தாயானவள் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனால்தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை நான் தந்து நம்பிக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் தாயானவள் நான் ஒரு நல்ல பதிலை கொடுக்க போகின்றேன். என் குழந்தையே, நல்ல பதில் மட்டுமல்ல, தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடியும் வந்திருக்கின்றேன். உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்ல போகின்றேன். என் குழந்தையே, நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார். அதை நீ உணர்ந்ததால் தான் இப்பொழுது இவ்வளவு வேதனைகளை அடைந்திருக்கின்றாய். என் குழந்தையை, ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றதல்லவா? என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒரு பொழுதும் தவறாக சிந்திக்க மாட்டாய். என் குழந்தையே, அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்றிவிடக்கூடியது. என் குழந்தையே, தானாக எந்த ஒரு மாற்றங்களும் நடப்பதில்லை. அதை ஒரு பொழுதும் உன் தாயானவள் நான் மறுக்கவும் இல்லை என் குழந்தையே. ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் கூட இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உன்னுடைய அன்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் அங்கே நடக்கவில்லை என்பதே உண்மை. என் குழந்தையே, அவர் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு அப்படியேதான் இருக்கின்றது. இடையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக
சில மாற்றங்களை செய்ய வேண்டி இருந்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, ஆரம்பத்தில் நீங்கள் பேசிய பேச்சுக்கள் அதிகமாக இல்லை. அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு என் குழந்தையே, உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கின்றது. இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று நீ சிந்திக்கின்றாய் என் குழந்தையே. ஆனால் உன்னுடைய அந்த நேசிக்கும் உறவானது, உன்னுடைய துணையானவர் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்ததே கிடையாது. வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ அல்லது இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது என்றோ அவர் ஒருபொழுதும் நினைத்ததே கிடையாது. என் தங்க குழந்தையே, நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேனோ, எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ, நான் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது இதையெல்லாம் நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றோனோ என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தையே. ஆனால் உன்னுடைய துணை ஒருபொழுதும் அப்படி நினைத்தது கிடையாது. அவர் என்னுடைய உணர்வுகளுக்கு உன் தாயானவள் நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கின்றேன். அவர் என்னுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேற நினைக்கின்றோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லை. அப்பொழுது இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா? நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியுமா என்ற அச்சத்தில்தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் நான் விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். உன் மீது அதிக அன்பு கொண்டதனால்தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உன் தாயானவள் சொல்வது யார் உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என் தங்க குழந்தையே. இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்று நினைத்து விலக்கி நினைப்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. உனக்கு வாழ்க்கை கொடுப்பேனே என்று அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா? அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ? வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கின்றது என்ற பயத்தினால்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களினுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என் தங்க குழந்தையே. நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அவர்கள் அப்படியேதான் வைத்திருக்கின்றார்கள். உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கையில் இருந்து தனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் தனக்கு நடக்கின்ற சோதனைகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேகரித்து சேகரித்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்து கொடுத்தால் ஒருபொழுதும் போதும், ஒருபோதும் அவரை கைவிட மாட்டோம் என்ற நம்பிக்கையை கொடுத்த பிறகு இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியும் என் தங்க குழந்தையே என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். என் தங்கமே, இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, நீ மாறிவிட்டாய் என்ற வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன என்பதனை, எந்த ஒரு விஷயத்திற்கும் நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதனை எல்லாம் நீ உன் மனதிற்குள் வைத்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னில் பாதி என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று அவர்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும். எந்த ஒரு கஷ்டத்தை
நேரத்திலும் நான் விலகி நிற்க மாட்டேன் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள் நீ கொடுக்க வேண்டும் என் குழந்தையே. இப்படி செய்தாயானால் எல்லா உறவுகளுக்குள்ளும் எல்லோரும் எதிர்பார்ப்பது இது ஒன்று மட்டும்தான். பிரிவென்ற வார்த்தைக்கு எந்த ஒரு வேலையும் அந்த உறவுகளிடையே. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு நல்ல விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் என்னுடைய மனதில் இருப்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவரிடத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை அளித்து கொண்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான தெளிவு இன்று கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய நாளையும் நீ நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய். என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் இன்று உன் தாயானவள் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு மூலையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் இதனை நான் உன்னிடத்தில் தெரிவிக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை. உண்மைதானே? ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை. இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாமே மறந்து போய் நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன் மனநிலையை இந்த தாயானவள் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனால்தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை தந்து நம்பிக்கை கொடுக்க உனக்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் தாயானவள் நல்ல பதிலை கொடுக்க போகின்றேன். என் குழந்தையே, நல்ல பதில் மட்டுமல்ல, தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்ல போகின்றேன். என் குழந்தையே, நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார். அதை நீ உணர்ந்தால் மட்டும்தான் இப்பொழுது இவ்வளவு வேதனையை அடைந்திருக்கின்றாய். என் குழந்தையே, ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா? என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒரு பொழுதும் தவறாக சிந்திக்கவே மாட்டாய். அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் எப்பேற்பட்ட மனிதனையும் என் குழந்தையே மாற்றிவிடக்கூடியது. அதனை நீ புரிந்து கொள். தானாக எந்த ஒரு மாற்றங்களும் இந்த உலகத்தில் நடப்பதே இல்லை. அதை ஒரு பொழுதும் உன் அம்மா நான் அனுபவிப்பதே இல்லை. இனி என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது. கடன் பிரச்சனை தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது. இதே போல எனக்காக உறவு என்னை தேடி வரப்போகின்றது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே
பேச வேண்டும் என்று வரப்போகின்றது. அப்படி பேச போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக நேர்மறையாக இருக்கும்படி உன் மனதிற்குள் நீ வேண்டிக் கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான விஷயங்களை இந்த தாயானவள் நான் செய்து கொண்டு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். என் குழந்தையே, உனக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் நான் இருந்து விட மாட்டேன். என் தங்க குழந்தையே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்ப வேண்டும். அம்மா சொன்னவற்றை நீ நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரவைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தையும் உன்னுடைய உள்ளத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அம்மா சொல்வதனை செய்ய நீ தயாராகிவிட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அம்மாவிற்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக இந்த அம்மா உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. எப்போதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டும் என்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆராத்தி காட்டி உள்ளே வா அம்மா என்று என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். என் குழந்தையே, உன் இல்லத்திலிருந்து என்னை வரவைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அது அத்தனையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர. அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றியாகத்தான் முடியும். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வதுதான் புரியவில்லை. ஏனென்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்பொழுது நீ நினைத்த அனைத்தையுமே நான் உனக்காக கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை இந்த அம்மாவை மனதில் நினைத்து கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் செய்துவிட்டால் போதும். வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைத்து கொடுப்பேன். என் தங்க குழந்தையே, அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. இந்த அம்மாவை நினைத்து எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியோடும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே எத்தனை துயரங்கள் வந்தாலுமே அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் அதையெல்லாம் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் எப்போதுமே நீ வைத்திருக்கவே வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய முழுமையான அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்.